ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நான் உங்களை கொண்டு போக போறது உலகத்தில் தோன்றின முதல் சிவன் கோவிலா கருதப்படுற உத்தரகோசமங்கை அப்படின்ற திருத்தலத்துக்கு. இந்த கோயிலை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, இதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோ. உத்தரகோசமங்கைன்ற இந்த சிவன் கோயில் மதுரையில இருந்து 111 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமநாதபுரத்துல இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்திலையும், பரமக்குடியிலிருந்து 36 கிலோமீட்டர் தூரத்திலையும், ராமேஸ்வரத்துல இருந்து 67 கிலோமீட்டர் தூரத்திலையும், காரைக்குடியிலிருந்து பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் வழியா 105 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ராமநாதபுரம் தான். நியரஸ்ட் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இப்ப நாம கோயிலுக்குள்ள போவோம். 4 யுகத்திலையும் இருந்ததா கருதப்படுற இந்த ரொம்ப பழமையான சிவன் கோயில் தான் உலகத்துல முதல்ல தோன்றின சிவன் கோயிலா தலபுராணம் சொல்லுது. இங்க இருக்கிற மூலவர் மங்களேஸ்வரர், மங்களநாதர், காட்சி கொடுத்த நாயகர், பிரயாகேஸ்வரர்னு பல பெயர்களோட சொல்றாங்க. தாயாருக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகின்ற பெயர்கள். இங்க இருக்கிற தலவிருட்சம் இளந்த மரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இந்த கோயில்ல மாணிக்கவாசகர், வேதவியாசர், காகபுஜண்டர், மிருகண்டு முனிவர், மயன், வாணாசூரன் இவங்க எல்லாம் வந்து பூஜை செஞ்சு கும்பிட்டு இருக்கிறதா தலபுராணத்துல சொல்லியிருக்கு. ஆருத்ரா தரிசனம் முதல்ல இங்கதான் கொண்டாடப்பட்டதா சொல்றாங்க. இந்த ஊரை தட்சிண கைலாயம், பத்ரிகாரண்யம், வியாக்கிரபுரம், ஆதி சிதம்பரம், பிரம்மபுரம், சதுர்வேதபுரி, மங்களபுரின்னு சொல்றாங்க. திருவாரூர்ல பிறந்தாமுக்தி, காசியில இறந்தாமுக்தி, அண்ணாமலைய நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரகோசமங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தி கிடைச்சிடும். உத்தரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைன்றது பார்வதி. பார்வதி தேவிக்கு ஈசன் வேத ஆகமங்களோட ரகசியங்களை இந்த தலத்துல உபதேசித்ததால இந்த தலத்துக்கு உத்தரகோசமங்கைன்னு பேர் வந்துதான். மாணிக்கவாசகர் திருவாசகத்துல 6வது பதிகமான நீத்தல் விண்ணப்பத்தை இந்த கோயில்ல தான் பாடினார். இந்த பதிகத்துல இருக்கிற 20 பாட்டுலையும் உத்தரகோசமங்கைன்ற பேர் வரும். இது மட்டும் இல்லாம திருவாசகத்துல இன்னும் 18 இடத்துலையும் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்ற ஊரை பாடி இருக்கிறார் மாணிக்கவாசகர். இந்த தலத்துல சுவாமிய அம்பாள் தினமும் பூஜை செய்யறதா ஐதீகம். பார்வதி தேவி மீனவ பெண்ணா பிறந்து வளர்ந்து சாப விமோசனத்துக்கு பின்னால மறுபடியும் ஈசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த தலத்துல தான். அப்ப அம்பாளுக்கு வேத ஆகமங்களை இங்க உபதேசம் பண்ண பிறகுதான் இங்க இருந்து அம்பாளை மதுரைக்கு அழைச்சிட்டு போனதா மதுரை புராணத்துல இருக்கு. இங்க இப்ப கோயில் வாசல் இருக்கிற இடத்துலதான் கடவுள் இருந்ததாகவும், இப்ப அதே கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போயிட்டதாகவும் சொல்றாங்க. இங்கதான் சிவபெருமான் ஒரு மீனவனா வந்து சுறாவை அடக்கினதா திருவிளையாடல் புராணத்துல வரும். அந்த மீனவனா வந்த ஈஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி. திருவிளையாடல் புராணத்துல வர வலை வீசி மீன் பிடிச்ச படலம் இந்த தலத்துலதான் நடக்குதா. இந்த கோயில் குளத்துல வாழற மீன்கள் எல்லாம் கடல்ல மட்டுமே வாழக்கூடிய மீன்கள்னு நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அதுதான் உண்மை. மண்டோதரி உலகத்திலேயே சிறந்த சிவபக்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியோட ஈசனை நினைச்சு இந்த ஊர்ல தவம் இருந்தாலும், ஈசனோட அருளால மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் இங்க இருக்கிற மங்களேஸ்வரர் சன்னதியில தான் கல்யாணம் நடந்தான். மங்களேஸ்வரரே வந்திருந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதா ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு.
இலங்கையில இருந்த மண்டோதரிக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தது. அதனால மண்டோதரி ஈசனை தினமும் ஒரு குழந்தையா நினைச்சு முழு மனசோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல சிவபெருமான் உத்தராகோச மங்கையில இருந்த 1000 முனிவர்களுக்கு வேத ஆகமங்களை உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மண்டோதரியோட பிரார்த்தனையில சந்தோஷம் ஆன சிவபெருமான் அவளுக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சார். அவரோட திருவடியில 50 அடக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த 1000 முனிவர்களை பார்த்து, மண்டோதரிக்கு நான் அருள் புரிய நான் இப்ப இலங்கைக்கு போறேன். நான் திரும்பி இங்க வர வரைக்கும் இந்த வேத ஆகம சுவடிகளை நீங்க தான் பத்திரமா வச்சிருக்கணும். இந்த தலத்தை விட்டு யாரும் எங்கேயும் போகக்கூடாது. ராவணன் எப்ப என் திருமேனியை தீண்டாலும் அப்ப இந்த திருக்குளத்துல அக்னி பிழம்பு தோன்றத நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். மண்டோதரி ஈசனை குழந்தையா நினைச்சு தமம் செஞ்சதால ஈசனும் ஒரு குழந்தையாவே அவளுக்கு காட்சி தந்தார். ஈசனை குழந்தையா பார்த்த மண்டோதரி பக்தி பரவசத்துல தன்னை மறந்து பிரமிப்புல அப்படியே அசையாம நின்னுட்டான். அந்த நேரத்துல வெளியே போயிருந்த ராவணன் அங்க வந்தான். மண்டோதரி பக்கத்துல ஒரு அழகான குழந்தை இருக்கிறத பார்த்து, யார் பெத்த குழந்தையோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த குழந்தை கிட்ட போனான். யாரோ ஒரு வயசான அம்மா வந்து இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னு மண்டோதரி சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் கலர் மாறி மாறி வர்றதை கவனிச்ச ராவணன் இந்த குழந்தை ஈசன் தான்றத தீர்மானமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய அப்படியே அன்போட தூக்கி கொஞ்சனான். ராவணனோட கை அந்த குழந்தை மேல பட்ட உடனே உத்தரகோச மங்கையில இருந்த குளத்துல அக்னி பிழம்பு வந்ததை அங்க இருந்த முனிவருங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஈசன் சொன்னது நடந்துடுச்சு அப்படின்னு பயந்து அந்த பழம்புல எல்லாரும் விழுந்து உயிரை விட்டுட்டாங்க. ஆனா அவங்கள ஒரே ஒருத்தர் மட்டும் வேத ஆகமங்களை நீங்க தான் பார்த்துக்கணும்னு ஈசன் சொன்னாரு. ஆகவே அதை காக்குறது என்னோட கடமைன்னு நினைச்சு அந்த வேத ஆகம சோடிகளை அந்த குளத்தங்கரையிலேயே வச்சுக்கிட்டு ஈசனை நினைச்சபடியே அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சிவபெருமான் திரும்பி வந்ததும் நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 1000 பேருக்கும், அதாவது அக்னியில விழுந்து இறந்து போன 999 பேருக்கும், கரையில உட்கார்ந்து இருந்த ஒருத்தருக்கும் உமாதேவியோட காட்சி தந்து அவங்க எல்லாரையும் முக்தி அடைய செஞ்சார். அவங்க அத்தனை பேரையும் தன்னோட சேர்த்துக்கிட்டார். இதனால இங்க இருக்கிற பெருமான காட்சி கொடுத்த நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தி திருவகல்ல உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அப்படின்னு வர வரிங்க இந்த நிகழ்வை தான் குறிக்குது. 1000 பேரும் ஈஸ்வரனோட ஒன்றினாங்க அப்படின்றதுக்கு சாட்சியா இங்க ஈஸ்வரன் சகஸ்ரலிங்கமா நமக்கு இன்னைக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். 1000 லிங்கங்கள் சேர்ந்த சகஸ்ரலிங்க கோயில் தனி கோயிலா நடராஜர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இதை சுத்தி வந்து வழிபடுறவங்க சகல விதமான சித்திகளையும் அடைவாங்கன்றது தலவரலாறுல இருக்கு. வேத ஆகமங்களோட இருந்த ஒரு முனிவர் தான் இன்னொரு பிறவியில மாணிக்க வாசகரா பிறந்ததா சொல்லப்படுது. மாணிக்க வாசகருக்கும் தன்னை போலேயே லிங்க வடிவம் தந்து ஈசன் அருள்பாலித்ததால இந்த தலத்துல மாணிக்க வாசகர் லிங்க வடிவத்துல காட்சி தரார். வியாசனும் காகபூஜண்டரும் இறந்த மரத்துக்கு கீழே இங்க இப்பவும் தவம் செய்யறத ஐதீகம். இந்த சகஸ்ரலிங்க கோயிலுக்கு பக்கத்துலதான் தலவிருட்சமான இளந்த மரமும் இருக்கு. நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரம்னு சொல்லப்படுற அற்புதமான ஒரு தனி கோயில் கோயிலுக்கு உள்ளேயே குளத்துக்கு எதிரில் இருக்கு. இந்த கோயில் அகழி அமைப்புல இருக்கு. எனவே சன்னதிக்கு உள்ள போறதுக்கு மரப்படிகளை அமைச்சிருக்காங்க. தெற்கு நோக்கிய சன்னதி அக்னி மத்தியில நடராஜ பெருமான் ஆடுறதா சொல்லப்படுது. அம்பிகை பார்க்கணும்ன்றதுக்காக இங்க அறையில ஆடிய நடனத்தை தான் அம்பலவாணர் தில்லையில அம்பலத்துல ஆடினார்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற கூத்தபிரான்னு சொல்லக்கூடிய நடராசர்
ரொம்ப அற்புதமானவர். 5.5 அடி உயரம், முழுக்க முழுக்க மரகத திருமேனி. விலை மதிக்க முடியாத இந்த பெருமான் வருஷம் முழுசும் சந்தன காப்பிலேயே அடியவர்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். நடராசரை கும்பிட்டுட்டு முன் மண்டபத்துக்கு வந்தா அங்க இருக்கிற சின்ன மேடையில தான் உச்சி காலத்துல ஸ்படிக மரகத லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்யறாங்க. இத தரிசிக்கிற போதே வலது பக்கத்துல இருக்கிற சாளரம் வழியா கைகூப்பிய நிலையில இருக்கிற மாணிக்கவாசகரையும், இடது பக்கத்துல திருமண உமாமகேஸ்வரரையும் ஒரே நேரத்துல தரிசிக்கலாம். இங்க இரவாத நிலையில அமர்ந்துள்ள மாணிக்கவாசகரே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யறதா அதிகம். அதனாலதான் மாணிக்கவாசகரோட ராஜகோல சிலை, மரகதலிங்க அபிஷேகம் செய்யற இடம், உமாமகேஸ்வர சன்னதி, இந்த 3 நேர்கோட்டில் இருக்கிறபடி அமைச்சிருக்காங்க. உமாமகேஸ்வரர் சன்னதியில தரிசனம் செஞ்சுட்டு எதிர்பக்கத்துல இருக்க படி வழியே இறங்கி பிரகாரத்தை வலமா வந்த திருப்பதிகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதையும் குருந்த மர உபதேச காட்சி சன்னதியையும் பார்க்கலாம். கல்லுல குருந்த மரம் செதுக்கப்பட்டு இருக்கும். அதுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் குருமூர்த்தமா உபதேசம் செய்ய எதிரில் மாணிக்கவாசகர் உபதேசம் பெறும் காட்சியை பார்க்கும்போது நமக்கும் தெரியாம மெய்சில் இருக்கிறத நம்மளால உணர முடியும். இந்த தளத்துல இருக்கிற மங்களநாதர் சுயம்புவா இளந்த மரத்தடியில தோன்றினவர். மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்ததா சொல்றாங்க. அதாவது கிமு 3100. அப்ப பரிசுத்த மகாராஜன் காலத்துலதான் கலிகாலம் பிறந்தது. இந்த காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்குது. மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம், அதற்கும் முன்னாடி திரேதாயுகம், அதுலதான் ராமாவதாரம் நடந்தது. அந்த ராமாயண காலத்திலேயே லங்கேஸ்வரன் ராவணன் இங்க வந்து வணங்கிட்டு போயிருக்கான்னா இந்த கோயில் எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில்னு நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியல. உலகம் தோன்றினப்ப கிரகங்களை வழிபடுற வழிபாட்டு முறை இல்லாம இருந்தது. இந்த தலம் ரொம்ப பழசுன்றதால சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களை மட்டுமே இந்த கோயில்ல பார்க்க முடியும். இங்க மங்களநாதர் சன்னதி, மங்களேஸ்வரி சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகஸ்ரலிங்க சன்னதி, இந்த 4க்கும் தனித்தனியா கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமரம் இதெல்லாம் தனித்தனியா இருக்கிறது இந்த கோயிலோட விசேஷம். இப்ப நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மனுக்கு தான் ஈசன் ஆனந்த தாண்டவத்தை தனி அறையில ஆடி காட்டினார்னும் பிரடப மந்திரத்தோட பொருளை உபதேசம் செஞ்சார்னும் தலபுராணத்துல இருக்கு. ராவணனோட மனைவி மண்டோதரிக்கு ரொம்ப நாள கல்யாணம் ஆகாம இருந்து இங்க இருக்கிற பெருமானை வேண்டி ராவணனை கல்யாணம் பண்ண காரணத்தால இந்த தலம் விவாக தோஷம் நீக்கிற சக்தி உடையதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. உத்தரகோசமங்கைன்ற இந்த இடம் தான் ஈசனோட சொந்த ஊர். ஒரு சமயம் மண் முதலா மங்கை முதலா அப்படின்னு முனிவர்கள் பார்வதியை பார்த்து கேட்ட போது அதுக்கு ஈசன் மங்கையே முதல்னு பதில் சொன்னதா தலபுராணத்துல சொல்லியிருக்கு. மண் தோன்றிய காலத்துல இருந்தே உத்தரகோசை மங்கைன்ற இந்த தலமும் மங்கள நாயகியும் இருப்பதா தல வரலாறு. தில்லையில ஆடுறதுக்கு முன்னாடியே ஈசன் இங்க ஆடியதா ஐதீகம். தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானேன்னு மாணிக்கவாசகர் சிவபுராணத்துல பாடி இருக்கிறத பார்த்தா தென்பாண்டி நாட்டை தன்னோட சொந்த ஊரா கொண்ட ஈசன் தான் தில்லையில வந்து ஆடினா அப்படின்றது நமக்கு புரியும். இங்க இருக்கிற இறைவன் கிருதயுகத்துல ஆதிசிவனும், திரேதாயுகத்துல பிரளயதேஸ்வரர்னும், துவாபர யுகத்துல காட்சி கொடுத்த நாதர்னும் அழைச்சாங்களாம். கலியுகத்துல இவரை இப்ப மங்களநாதர்னு சொல்லி கும்பிடுறோம். தலவிருட்சமா கிருதயுகத்துல மாமரமும், திரேதாயுகத்துல அரச மரமும், துவாபர யுகத்துல வில்வ மரமும் இருந்ததா சொல்றாங்க. கலியுகத்துல இளந்த மரம் இங்க தலவிருட்சமா இருக்கு. திருவாசகத்துல இருக்கிற நீத்தல் விண்ணப்பம் பகுதியில 50 பாட்டுங்க இருக்கும். மாணிக்கவாசகர் ஒவ்வொரு பாட்டிலையும் விட்டுடுதி கண்டாய் அப்படின்ற சொற்றொடரை உபயோகிச்சு இருக்கிறத நாம பார்க்கலாம். இதுக்கு என்ன விட்டு விடாதே அப்படின்றதுதான் பொருள். இதுல முதல் பாடல்
கடையவனேன்னு தொடங்கி 50வது பாடல் கடையவனேன்னு முடியும். முதல் பாட்டுல இருக்கிற கடையவன் கீழ்த்தரமானவன் அப்படின்ற பொருள்ல தன்னை குறிக்கிற மாதிரியும், கடைசி பாட்டுல இருக்கிற கடையவன் கடைசி தொழிலான சம்ஹாரம் செய்பவன் அப்படின்ற பொருள்ல சிவனை குறிக்கிற மாதிரியும் பாடியிருப்பார். இந்த பதிகத்தோட முதல் பாடலே உத்தரகோச மங்கை பெருமாளை விழிச்சு பாடுறதா தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடையவனேனனை கருணையினால் கலந்து ஆட்கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடையனை பெருங்கருணையால் வலிய வந்தடைந்து ஆண்டு கொண்டு அருள் செய்தாய், இடபவாகனனே அடியேனை விட்டுவிடுவாயா, வலிமையுடைய புலியின் தோலை ஆடையாக உடுத்தவனே, நிலை பெற்ற திரு உத்தரகோச மங்கைக்கு தலைவனே, சடையை உடையவனே, சோர்ந்து போனேன் எம்பெருமானே என்னை தாங்கிக் கொள்வாயா, இப்படி விண்ணப்பம் செய்கிறாரு நம்ம மாணிக்கவாசகர். ஒரு சமயம் உலகத்தை படைச்ச பிரம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வந்துடுச்சான். அது அவரையும் அறியாம உண்டானதால அவரால் அந்த கோபத்தை அடக்கவோ அழிக்கவோ முடியல. அவரை ஆட்டி வச்ச அந்த கோபம் உலகத்து உயிர்களையும் ஆட்டி வதச்சுதான். தவம் தான் ஒரே வழின்னு உணர்ந்துகிட்ட பிரம்மா கடுந்தவம் புரியறதுக்கு உலகத்துல இடம் தேடினாராம். ஆனா எங்கேயும் அமைதி இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சது. உலகம் முழுசும் சுத்தின அவரு சரியான இடம் கிடைக்காம சோர்ந்து போயிருந்த நேரத்துல உத்தரகோசமங்கைன்ற இந்த இடம் அவர் மனசுல தோணுச்சான். இது எம்பெருமானாகிய சிவபெருமானே உறங்குற இடம் இல்லையா? தவத்துல சிறந்தவன்னா அது சிவபெருமான் தான். அவரே நிம்மதியா உறங்குற இடம்னா இதை விட ஒரு நல்ல இடம் எது இருக்க முடியும்? இந்த நினப்பு அவருக்கு வந்த உடனே உத்தரகோசமங்கைக்கு வந்துட்டார். அக்னி தீர்த்தகரையில சிவனை வேண்டி தியானத்துல உட்காந்துட்டாரு. சிவனும் அருள் புரிய பிரம்மாவுக்கு விமோசனம் கிடைச்சது. இதனால ஊரை பிரம்மபுரம்னு சொல்றாங்க. ஈசன் அடிமுடி தேடி பிரம்மாவும் திருமாவும் முயற்சி செஞ்ச போது பிரம்மன் முடிய கண்டதா போய் சொல்ல, அவருக்கு தாழம்பூ போய் சொன்னதால இங்க பிரம்மனுக்கு கோயில் இல்லைன்றதும் தாழம்பூவை சிவபூஜைக்கு உபயோகிக்கிறது இல்லைன்றதும் நமக்கு தெரியும். இந்த சாபத்துல இருந்தும் பிரம்மாவுக்கு இந்த தலத்துல சாப விமோசனம் கிடைச்சதால இந்த ஈசனுக்கு தாழம்பூ சாத்தி வழிபடுறாங்க. பிரதோஷ காலத்துல தாழம்பூ சாத்தி இங்க ஈசனை வழிபட்டா நம்ம முன்னோர்களோட சாபம் நீங்குன்றது ஐதீகம். சாதாரணமா எல்லா கோயிலோட நுழைவாயிலுக்கு பக்கத்துலயும் விநாயகர் சன்னதி இருக்கும். ஆனா இங்க இடது பக்கம் விநாயகர் சன்னதியும் வலது பக்கம் சுப்பிரமணியர் சன்னதியும் இருக்கிறத பார்க்கலாம். பிரம்மன் ஈஸ்வரன் நினைச்சு தவம் செய்யறதுக்கு முன்னாடி இங்க விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதா தலபுராணத்துல இருக்கு. இங்க வாசல்ல இருக்கிற நர்த்தன விநாயகர் பிரம்மனால பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதான். அது போலவே வாசல்ல இருக்கிற சுப்பிரமணியர் யான வாகனத்தோடு இருக்கிறத கவனிக்காம இருந்துடக்கூடாது. சூரனை சம்ஹாரம் செஞ்ச போது திருப்பரங்குன்றத்துல இந்திரனோட வளர்ப்பு மகளான தேவயானைய திருமணம் செஞ்ச போது முருகன் தன் மாமனாரான இந்திரன் கிட்ட யாராலையும் தர முடியாத ஒண்ணு தனக்கு சீதனமா தரணும்னு கேட்டுக்க, இந்திரனும் யார்கிட்டையும் இல்லாத வெள்ளை யானையை முருகனுக்கு சீதனமா கொடுத்ததாகும். அந்த ஐராவதத்துல தன் தாய் தந்தையோட சொந்த ஊரான இந்த ஊருக்கு முருகன் வந்து வழிபட்டதாகவும் நம்பிக்கை. அதனாலதான் இங்க இருக்கிற முருகனுக்கு வாகனமா வெள்ளை யானையை நம்மளால பார்க்க முடியும். முதல் பிரகாரத்தோட வாயு மூலையில தனது தேவியரோட முருகப்பெருமான் நின்ற கோலத்திலையும், இரண்டாவது பிரகாரத்தோட வாயு மூலையில 6 திருமுகம் 12 கைகளோட 2 தேவியர் சூழ மயில் மேல அமர்ந்த கோலத்திலையும் முருகன் நமக்கு காட்சி எடுத்துட்டு இருக்கார். வருஷம் முழுசும் சந்தன காப்போட இருக்கிற மரகத நடராஜருக்கு அபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். மார்கழி மாசத்துல வர மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு பழைய சந்தன காப்பு கலைக்கும் போது மட்டும்தான்
பச்சைக்கல் மரகத நடராஜரை நம்மால தரிசிக்க முடியும். மறுநாள் திருவாதிரை அன்னைக்கு மறுபடியும் புதுசா சந்தன காப்பு சாத்திடுவாங்க. இந்த மரகதக்கல் நடராஜன் மீது சாத்திட்டு எடுத்து கொடுக்கிற சந்தனத்தை வெந்நீரில் கரைச்சு குடிச்சா தீராத நோய்கள்லாம் கூட தெரிந்துடும்ன்றது நம்பிக்கை. மத்தளம் கொட்ட மரகதம் உதிரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால இந்த தலத்துல பூஜை நேரத்துல மேளம் மத்தளம்னு எதையுமே உபயோகிக்கிறது இல்லை. உப்பு காற்றோ அனல் காற்றோ மேல சத்தமோ மரகத சிலைக்கு சேதம் விளைவிக்க கூடாதுன்னு தான் மரகத நடராஜருக்கு குளிர்ச்சியா எப்பொழுதும் சந்தன காப்பையே சாத்தி வச்சிருக்காங்க. இங்க தினமும் மதியம் 12:45 மணிக்கு மரகத லிங்காபிஷேகமும் ஸ்படிக லிங்காபிஷேகமும் நடக்குது. இதுல மரகத லிங்கம் மரகத நடராசரையும் ஸ்படிகலிங்கம் மங்களேஸ்வரரையும் குறிக்கும். சிவபெருமான் காலையில எழுந்துகிறதும் இரவுல உறங்குறதும் உத்தரகோச மங்கை தலத்துல தான் சொல்றாங்க. பக்தர் எல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கையூர் அப்படின்ற வரிகளால மாணிக்கவாசகர் இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லியிருக்கார். முதல் பள்ளியற உத்தரகோச மங்கையில இருக்கிற பள்ளியறை தான். இங்கதான் மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் காட்சி தந்தார். இறைவனை காலையில எழுப்புற பூஜைய திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு தூங்க போகிற போது செய்யற பூஜைய அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா சிவாலயங்கள்லயும் இந்த 2 பூஜையின் போதும் உத்தரகோச மங்கை கோயிலை நினைச்சு இங்க பாடுற பாட்டை தான் பாடி ஈசனை எழுப்புறதும் உறங்க செய்யறதும் செய்யறாங்க. இறைவன் எழுந்துக்கிறது இந்த உத்தரகோச மங்கையில தான். எழுந்த உடனே அவரோட ஆற்றல் காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்குமா பரவுமா. ஈசனோட அனைத்து ஆற்றலும் கடைசியில ஒடுங்குறதும் இங்கதான். ஆனா இந்த 2 பாடல்களையும் மாணிக்கவாசகர் இந்த தலத்துல பாடல. திருவனந்தல் பாடல திருப்பெருந்துறையிலையும், அர்த்தசாம பாடல சிதம்பரத்திலேயும் பாடினார். உலகத்துல எந்த மூலையில ஈசன் கோயில் கொண்டிருந்தாலும் நாளோட கடைசியில சயன பிரவேசம் செய்யறது உத்தரகோச மங்கையில தான். இங்க வந்துதான் ஈசன் தூங்குறதா ஐதீகம். அதனாலதான் பள்ளியறை பாடல் எந்த பாடல் பெற்ற சிவத்தலமா இருந்தாலும் உத்தரகோச மங்கையில இருக்கிற சிவனை நினைச்சு மட்டும்தான் பாடணும். சீரார் பவளங்காள் முத்தன் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான்மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோச மங்கை ஆரா அமுதின் அருள் தாளினை பாடி ஓரார் வேர்க்கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமோ. இந்த பாட்டு திருவாசகத்துல பொன்னூஞ்சல் பதிகத்துல இருக்கு. இந்த பாடலை பாடிதான் எந்த கோயிலா இருந்தாலும் அர்த்தசாம பூஜை முடிஞ்சு கோயில் கதவை மூடணும். இந்த ஊர் பாடல பாடிதான் காலையில கதவை திறக்கணும். இதுதான் சிவபெருமானோட சொந்த ஊரா கருதப்படுற ஊர். இப்ப இந்த மரகத நடராசரோட வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். ராமேஸ்வரம் போற வழியில மண்டபம்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த பகுதியில மரைக்காயர் அப்படின்ற ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரு ரொம்ப வறுமையில வாடி இருந்தாலும் நம்பிக்கையோட மங்களேஸ்வரரை தினமும் வழிபட்டுக்கிட்டு வந்தார். பாய்மர படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். ஒரு சமயம் அவர் கடல்ல மீன் பிடிக்க போன போது சூறாவளி காத்தடிச்சு அவரோட படகு நில குலைஞ்சு எங்கேயோ அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு பாசி படிஞ்ச பாறை மேல மோதி நின்றுச்சு. அந்த பாறை அப்படியே சரிஞ்சு படகுல விழுந்துச்சு. 2 சின்ன பாறைங்களும் ஒரு பெரிய பாறையும் அவரோட படகுக்குள்ள விழுந்துருச்சு. மரைக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட உடனே அதுவரை அடிச்சுக்கிட்டு இருந்த புயலும் மழையும் சட்டுன்னு நின்றுச்சான். மரைக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டதும் தன் ஊரான மண்டபத்துக்கு திரும்பி வர நினைச்சார். ஆனா அவருக்கு திக்கும் தெரியல, திசையும் தெரியல. மனசுல மங்களேஸ்வரரை நினைச்சுக்கிட்டே படகை ஓட்ட ஆரம்பிச்சார். பல நாள் கழிச்சு ஒரு வழியா மண்டபம் வந்து சேர்ந்தார். படகுல இருந்த 2 பாசி படிஞ்ச கல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம அதை அப்படியே அவரோட வீட்டு படிக்கெல்லாம் போட்டுட்டார்.
அந்த கல் மேல வீட்டுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் நடந்து 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 மேல ஒட்டி இருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் சூரிய வெளிச்சத்துல அந்த பெரிய பாறை பல படலும் மின்னுறத பார்த்தாரு நம்ம மரைக்காயர். இது மங்களேஸ்வரர் என்னோட வறுமையிலிருந்து வெளியே வர கொடுத்த பரிசுன்னு நினைச்ச மரைக்காயர் இது அரசருக்கு அன்பளிப்பா தந்தா தன்னோட வறுமை தேர்ந்துரும்னு நினைச்சாரு. உடனே பாண்டிய மன்னனோட அரண்மனைக்கு போனார். நடந்த எல்லாத்தையும் அரசர்கிட்ட விவரமா சொல்லி தன்னோட வீட்டில் இருக்கிற பெரிய பச்சை கல்லை பத்தியும் சொன்னார். ராஜாவோட ஆளுங்க அந்த கல்லை அரண்மனைக்கு கொண்டு வந்து ராஜா கிட்ட காட்டினாங்க. அந்த கல்லுங்களை பத்தி விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் சோதனை செஞ்சு பார்த்தார். சோதிச்சவருக்கு ஒரே ஆச்சரியம். அவரு, அரசரே, இது விலை முடிக்க முடியாத அபூர்வமான மரகத கல், உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ராஜாவும் மரைக்காயருக்கு அந்த பச்சை பாறைக்கு ஏற்ற அளவுக்கு பொற்காசுகளை கொடுத்து அவரை அனுப்பி வச்சார். இந்த அருமையான கல்லுல ஒரு நடராஜர் சிலையை செதுக்கணும்னு ராஜா ஆசைப்பட்டார். இந்த வேலைக்கு ஏற்ற ஒரு சிற்பிய பல இடங்கள்ல தேர்ந்தார். கடைசியா ராஜாவுக்கு இலங்கை அரசன் முதலாம் கயவாகு அப்படின்றவனோட அரண்மனையில சிற்பியா இருந்த சிவபக்தரான ரத்ன சபாபதி அப்படின்றவரோட விவரம் கிடைச்சது. உடனே அவரை அனுப்பி வைக்கணும்னு கயவாகுவுக்கு பாண்டிய போத இருந்தார். சிற்பியும் வந்து சேர்ந்தார். அவரு அவ்வளவு பெரிய மரகத கல்லை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டார். என்னால மரகத நடராஜர் சிலையை வடிக்க ஏதாவது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு திரும்பி போயிட்டார். மன்னனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவரு உத்தரகோச மங்களேஸ்வரர் சன்னதி முன்னால போய் நின்றுக்கிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். அப்ப திடீர்னு, நான் மரகத நடராஜரை வடிச்சு கொடுக்குறேன் மன்னா அப்படின்னு ஒரு குரல் வந்தது. குரல் வந்த திசையில அந்த ராஜாவும் அங்க இருந்த மக்களும் திரும்பி ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அங்க சித்தர் சண்முக வடிவேலர் அப்படின்ற ஒரு மாமனுஷன் நின்றுட்டு இருந்தார். மன்னனோட கவலை அப்படியே ஓடிடுச்சு. மரகத நடராஜரை வடிக்கிற முழு பொறுப்பையும் சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைச்சிட்டார். அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்தாரு அந்த ராஜா. ஒரு பெரிய மரகத பாறையில 5 அடி உயர நடராஜரை 1.5 அடி உயர பீடத்தோட ராஜகோலத்துல ரொம்ப நுணுக்கமா மரகத நடராஜர் திருக்கரங்கள்ல இருக்கிற நரம்பு கூட தெரியற அளவுக்கு வடிச்சு முடிச்சாரு சித்தர் சண்முக வடிவேலர். எல்லாம் முடிச்ச பிறகு அரசன் கிட்ட முதல்ல மரகத நடராஜரை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோயில் கட்ட சொன்னார். ராஜாவும் அப்படியே செஞ்சார். கருவறைக்கு போற வாசல் ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால இப்பவும் மரகத நடராஜரை கருவறையிலிருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனாலதான் முகலாயர்கள், அந்நியர்கள்னு பல பேர் படையெடுத்த போதும் இந்த நடராஜரை அவங்களால கடத்த முடியல. இன்னைக்கு இந்த மரகத நடராஜர் கம்பீரமா புன்னகையோட இங்க நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு இதோட மதிப்பு பல லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. மரைக்காயருக்காக ஈசன் புரிஞ்ச திருவிளையாடல் தான் இது. ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்துக்குரிய திருக்கோயில் இது. சேதுபதி மகாராஜா குடும்பத்தினர் தான் இந்த கோயிலோட அரங்காவலர்கள். அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த கோயிலை கண்டிப்பா ஒரு முறையாவது வந்து வணங்க ஈசன் உங்க எல்லாருக்கும் அருள் புரியணும்னு வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.